Hello students. Last class நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்த மீதம் உள்ள டைப்ஸ் பார்த்தோம். சரியா? கால் பை ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் வேல்யூ, அப்புறம் ஃபங்க்ஷன் ரிட்டர்னிங் எ வேல்யூ. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா PHPயில் எப்படி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் வந்து பயன்படுத்துவோம். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கிளாஸஸை பயன்படுத்தி ஆப்ஜெக்ட்ஸை உருவாக்கி ப்ரோக்ராம் பண்ணால் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுவும் கிடையாது, அது ஒரு யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். சரியா? ஒரு டேட்டா டைப் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மதிப்பை சேமிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். அதே ஒரு கிளாஸ் அப்படின்றது என்னென்னா யூசரால் உருவாக்கப்படுற டேட்டா டைப்பை தான் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸோட முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸ், இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராமில் உருவாக்குறதுக்கு இந்த கிளாஸை பயன்படுத்துவோம். ஸோ இந்த ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் நம்ம கார் சம்மந்தமான ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ இப்போ கார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா டைப்பில் கிடையாது. ஸோ கார் அப்படின்ற டேட்டா டைப் நமக்கு கிடையாது. ஆனால் நம்மளோட ப்ரோக்ராமில் காரை பற்றி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ அப்போ அந்த ரியல் வேர்ல்டு என்டிட்டி காரை எப்படி நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் மூலமாக தான் நம்மளால் கொண்டு வர முடியும். சரியா? ஸோ இந்த கிளாஸ் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கார் அப்படின்ற ஒரு புது டேட்டா டைப்பே உருவாக்க முடியும். ஸோ இந்த கார்ன்ற டேட்டா டைப்பில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் இருக்கும், டேட்டா இருக்கும். ஸோ அப்போ அந்த ரியல் வேர்ல்டு என்டிட்டியை நம்ம உருவாக்க போகிறோம் அப்படின்னா அந்த என்டிட்டிக்கான டேட்டா என்ன, அந்த என்டிட்டியை வச்சு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றதையும் நம்ம குறிப்பிடுவோம். அதுதான் நம்ம ஒரு கிளாஸில் குறிப்பிடுவோம். ஸோ இப்போ கிளாஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்பு. ஸோ அந்த டேட்டா டைப்பில் என்னென்ன நம்ம சேர்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த கிளாஸு செய்யக்கூடிய செயல்களை ஃபங்க்ஷனில் நம்ம குறிப்பிடுவோம். டேட்டா அப்படின்றது என்னென்னா அந்த கிளாஸை குறிப்பிடுறதுக்கான டேட்டாவை அதில் நம்ம கொடுத்துருப்போம். சரியா? ஸோ இப்போ இந்த கிளாஸ் மட்டும் இருந்தால் போதுமா, நமக்கு இந்த ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸை நம்மளோட ப்ரோக்ராமில் பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கிளாஸ் மட்டும் இருந்தால் நம்மளால் பயன்படுத்த முடியாது. அந்த கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் அப்படின்றது உருவாக்கணும். ஸோ கிளாஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி சொல்லலாம். ஸோ ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்றது என்ன இருக்கும்? அச்சு நமக்கு இருக்கும். ஸோ அந்த அச்சு நம்ம எப்போ நமக்கு பயன்படுத்த முடியும்? ஒரு ஸ்டாம்ப் பேடை வச்சு நம்ம பேப்பரில் அதை ப்ரெஸ் பண்ணதான் நமக்கு அந்த அச்சு பிரதி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் கிளாஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். சரியா? இப்போ கார்ன்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆப்ஜெக்ட்ஸை உருவாக்கணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் எ கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக தான் நமக்கு செயல்படும். ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் உருவாக்குறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டும் தனித்தனி இன்ஸ்டன்ஸாக தான் நமக்கு செயல்படும். அதை நம்ம தனித்தனியாக அதற்கான ஃபங்க்ஷனையும் டேட்டாவையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம கார் அப்படின்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார் அப்படின்ற கிளாஸ்லேருந்து நமக்கு எப்படிப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு என்னென்ன கம்பெனி இருக்கோ ஒரு கம்பெனிலையும் ஒரு மாடல் கார் இருக்கும்ல, அந்த எல்லாத்தையும் நம்மளை வந்து ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி உருவாக்கிக்க முடியும். சரியா? உதாரணத்துக்கு XUV 500, அதே போல் மாருதி ஆல்டோ, இதெல்லாமே கார் தான். இந்த கார்ன்ற கிளாஸ், அதாவது இந்த கார்ன்ற யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்லேருந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்னென்னா அந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஸோ அப்போ அந்த கார்ன்ற ஆப்ஜெக்டில் நம்ம என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் செயல்படும். அதே போல் அந்த கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனும் இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2ம் வேறு ஆப்ஜெக்ட்டு. சரியா? ஸோ இதோட இந்த ஆப்ஜெக்டோட டேட்டாவும் ஃபங்க்ஷனும் இந்த ஆப்ஜெக்டோட டேட்டாவும் ஃபங்க்ஷனையும் அஃபெக்ட் பண்ணாது. உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, XUV 500க்கு காரோட வெயிட் அதிகம். ஸோ 2த்துக்குமே வெயிட் அப்படின்ற டேட்டா இருக்கும். ஆனால் XUV 500ஓட வெயிட்டோட மதிப்பு வேறையாக இருக்கும். ஆல்டோ அப்படின்ற காரோட வெயிட் மதிப்பு வேறையாக இருக்கும். அதே மாதிரி 2த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த XUV 500க்கு பார்த்தீங்கன்னா டிரைவ் வந்துட்டு 2 வீல் டிரைவு இல்லாட்டி 4 வீல் டிரைவ் அந்த மாதிரி இருக்கும். ஆல்டோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிரைவு 2 வீல் டிரைவாக இருக்கும் அந்த ஃபங்க்ஷனை. சரியா? ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதோட ஃபங்க்ஷனும் டேட்டாவும் தனித்தனியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்காது. சரியா? ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸு. ஸோ இதில் PHPயில் எப்படி இதை நம்ம உருவாக்க போகிறோம், எப்படி நம்ம அதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டேட்டா சொல்லியிருந்தோம்ல, ஸோ அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மெம்பர் வேரியபிள் அப்புறம் மெம்பர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெம்பர் வேரியபிள் அப்படின்றது தான் கிளாஸில் நம்ம டிக்ளேர் பண்ணுறது. இது கிளாஸுக்கு வெளியில் நமக்கு அவைலபிளாக இருக்காது. எப்போ அப்படின்னா ப்ரைவேட் அப்படி இல்லைனா ப்ரொடெக்டடாக நம்ம இதை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாஸை விட்டு வெளியில் அந்த வேரியபிளை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே போல் தான் மெம்பர் ஃபங்க்ஷனு. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட கிளாஸுக்கு உள்ளே மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருப்போம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும் இல்லை பயன்படுத்தணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் இதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் தான் அந்த ஃபங்க்ஷனை நம்மளால் பயன்படுத்த முடியும். சரியா? இதுதான் மெம்பர் வேரியபிள், அதுக்கப்புறம் மெம்பர் ஃபங்க்ஷன். PHPயை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் உருவாக்குற சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு, அதுக்கப்புறம் கிளாஸோட நேம். ஸோ இந்த நேம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி வேலிட் வேரியபிள் நேம். ஸோ வேரியபிள் நேமுக்கான ரூல்ஸ் இருக்குல்ல, ஸ்டார்டிங் வந்துட்டு கேரக்டரில் ஆரம்பிக்கணும், நம்பரில் ஆரம்பிக்கக்கூடாது. சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் இருக்கலாம், நடுவில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அதே ரூலில் தான் இந்த கிளாஸோட நேமும் இருக்கும். சரியா? ஸோ இங்கே PHPக்கும் ஜாவாக்கும் கிளாஸ் க்ரியேஷனில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் கடைசியாக அந்த கிளாஸை முடிக்கும்போது என்ன கொடுத்து முடிப்போம், செமிகோலன் வச்சு முடிப்போம் அந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்றதை சொல்கிறதுக்கு. ஆனால் PHPயில் அந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டோம், வெறும் கிளாஸ் கீவேர்டு மட்டும் கொடுத்துருப்போம், அப்புறம் ஓப்பனிங் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்துருப்போம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸை உருவாக்கும் போது அந்த கிளாஸுக்கான மெம்பர் வேரியபிள்ஸ், ஸோ அந்த கிளாஸுக்கு உள்ளே இருக்கிற வேரியபிள்ஸை மெம்பர் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம்னு சொல்லியிருந்தோம். இந்த வேரியபிள்ஸை உருவாக்கும் போது மட்டும் வேர் அப்படின்ற கீவேர்டை நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா இது கிளாஸுக்கு உள்ளே நம்ம உருவாக்குறதுனால இந்த வேரியபிள்ஸுக்கு மட்டும் வேர் அப்படின்ற கீவேர்டை வச்சு நம்ம வேரியபிள் நேமை கொடுத்துருப்போம். சரியா? ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சேம் சின்டாக்ஸ் தான். ஃபங்க்ஷன்ற கீவேர்டு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேமு, ஆர்குமெண்ட் லிஸ்ட் இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட கோடை வச்சு முடிச்சிடுவோம். ஸோ இது கிளாஸுக்கு.
ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் இந்த கிளாஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்டாக்ஸை பயன்படுத்தலாம். ஒன்று வித்தவுட் பேராந்தசிஸை, இன்னொன்று வித் பேராந்தசிஸ். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். நியூன்ற கீவேர்டு கண்டிப்பாக கொடுக்கணும். நியூன்ற கீவேர்டு இல்லாமல் நம்மளால் ஆப்ஜெக்டை உருவாக்க முடியாது. சரியா? ஸோ இப்போ வேரியபிள் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் வித் பிராக்கெட்ஸ் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கான சின்டாக்ஸு. சரியா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸை உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ரெண்டு மெம்பர் வேரியபிள் கொடுத்துருக்குறோம். அதே போல் 2 மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற மெம்பர் வேரியபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பரு, நேம், இது ரெண்டும் மெம்பர் வேரியபிள்ஸு. ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செட் டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் கெட் டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷனு. ஸோ இந்த கிளாஸோட வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? இந்த வேரியபிள்ஸு பப்ளிக்காக இல்லாமல் இருந்துச்சுன்னா, பப்ளிக்காக இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் படிக்கும்போது சொல்கிறேன். ஸோ இந்த 2 வேரியபிளுக்கும் வேல்யூ செட் பண்ணுறதுக்கு இந்த செட் டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 2 வேரியபிள்லையும் என்ன மதிப்பை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த கெட் டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிறோம். ஸோ இப்போ செட் டேட்டாவில் 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். ஒன்று ரோல் நம்பரு, இன்னொன்று நேம் வாங்கிறதுக்காக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் கீவேர்டை பயன்படுத்தியிருப்போம். ஸோ திஸ் கீவேர்டை ஜாவாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒரு வேரியபிளை சொல்கிறதுக்கு திஸ் அப்படின்ற கீவேர்டை நம்ம பயன்படுத்தணும். இந்த அப்படின்ற மீனிங்கில் வரும். அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா செட் டேட்டாவில் திஸ் ரோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோன்னா அந்த குறிப்பிட்ட ஆப்ஜெக்டில் இருக்கிற ரோல் அப்படின்ற வேரியபிளுக்கு இங்கே இருக்கிற வேல்யூவை அசைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த திஸ் கீவேர்டை பயன்படுத்தும் போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நான் சொல்லியிருப்போம் அப்படின்னா ஒரு வேரியபிள் நேம் அப்படின்னா கண்டிப்பாக டாலரோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா? ஸோ இப்போ ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும் என்ன சொல்லுவோம்? $A இருக்குன்னா $A ஈக்குவல் டு 10ன்னு கொடுப்போம். அப்படி இல்லை $Bன்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னா அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு $B ஈக்குவல் டு 20ன்னு கொடுப்போம். ஆனால் திஸ் கீவேர்டை பயன்படுத்தும் போது மட்டும் என்ன செய்வோம் அப்படின்னா டாலர் வந்துட்டு திஸ்ஸுக்கு தான் கொடுப்போம். திஸ், அதுக்கப்புறம் ஒரு ஹைஃபன் கிரேட்டர் தேன் சிம்பிள். ஸோ இந்த ஃபார்மெட்டை பயன்படுத்துவோம். ஒரு ஹைஃபன் கிரேட்டர் தேன் சிம்பிள், அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிற வேரியபிள் நேமு அதோட நேமை மட்டும்தான் கொடுப்போம். சிம்பிளை கொடுக்க மாட்டோம். ஸோ வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது சிம்பிள் கொடுப்போம். அதே திஸ் கீவேர்டை வச்சு அதை ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே சிம்பிள் கொடுக்க மாட்டோம். சரியா? சிம்பிள் இல்லாமல் தான் நம்ம அதை பயன்படுத்துவோம். ஏன்னா சிம்பிளை ஆரம்பத்திலேயே திஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டுடுறோம். சரியா? ஸோ அதன்படி $this hyphen greater than roll equal to அதில் வர வேல்யூ, ஆரில் வர வேல்யூ $this hyphen greater than symbol name equal to அங்கே $nல வர வேல்யூ. இது நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிடுறோம். இது செட் டேட்டாவில் நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். கெட் டேட்டாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரோல் அதுக்கப்புறம் நேம் அதில் இருக்கிற மதிப்பை எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் BR டேகை வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். ரோல் நம்பர் நேம் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லிடுறோம் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில். சரியா? ஸோ இதுதான் இந்த கிளாஸை. ஸோ இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாகவும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். std1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்டு,
ஸோ அது ஃபஸ்ட்டு ஃபார்மேட் வித்தவுட் ப்ராக்கெட்ஸ், ப்ராக்கெட் இல்லாமல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து இருக்கிற ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா student2 stu2 இது ப்ராக்கெட்டோட க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் டேட்டாவை நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். ஸோ அது செட் டேட்டான்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிறோம். அதில் ரோல் நம்பர் நேம் ரெண்டுத்துக்கும் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ stu1 stu2 அதுக்கு செட் டேட்டாவை ஃபங்க்ஷன் மூலமாக வேல்யூ அசைன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா stu1 stu2 அந்த ரெண்டுத்தில் இருக்கிற ரோல் நம்பரையும் நேமையும் கெட் பண்ணுறதுக்கு கெட் டேட்டா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம stu1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் தனியாக உருவாக்கிட்டோம், stu2 அப்படின்ற ஆப்ஜெக்டை தனியாக உருவாக்கிட்டோம். அப்போ இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற டேட்டாவும் இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற டேட்டாவும் வேறு வேறு ஆப்ஜெக்டாக வேறு வேறு வேல்யூவாக தான் இருக்கும். சரியா? ரெண்டும் இன்டர்ஃபியர் ஆகாது. அதன்படி தான் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டில் 101 அன்புன்றது ஸ்டோர் ஆகும், செகண்ட் ஆப்ஜெக்டில் 102 பாலா அப்படின்ற மதிப்பு ஸ்டோர் ஆகும். ஸோ இதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுது. ரெண்டு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்டையும் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு கெட் டேட்டா ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற மதிப்பை நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டிடுறோம். சரியா? ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பியில் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம ஜாவாவில் படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா ஒரு பேஸ் கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ஃபங்க்ஷன், அதோட வேரியபிள்ஸ் அது எல்லாத்தையும் ஒரு டிரைவ்டு கிளாஸில் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்டை நம்ம உபயோகப்படுத்திப்போம். சரியா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்போம், வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஒன் கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸில் இருக்கிற வேரியபிளையும் ஃபங்க்ஷனையும் இன்னொரு கிளாஸில் பயன்படுத்துறதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதை பிஹெச்பியில் எப்படி நம்ம செய்வோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டை வச்சு நம்ம பயன்படுத்திப்போம். ஸோ அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு, அதுக்கப்புறம் டிரைவ்டு கிளாஸோட பேர், எக்ஸ்டென்ஸுன்ற கீவேர்டு, அதுக்கப்புறம் பேஸ் கிளாஸோட பேர். அப்போ இந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் இந்த டிரைவ்டு கிளாஸில் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். அதே போல் அந்த டிரைவ்டு கிளாஸுக்கும் தனியாக வேரியபிளும் ஃபங்க்ஷனும் இருக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஸ்டூடெண்ட் கிளாஸ் தான். அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணி அலுமினி அப்படின்னு இன்னொரு டிரைவ்டு கிளாஸை உருவாக்கியிருப்போம். ஸோ ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு இருக்க அதே வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸ் தான், அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. ரோல் நம்பர், நேமு, செட் டேட்டா, கெட் டேட்டா ஃபங்க்ஷன்ஸ் தான். இதில் இந்த அலுமினி அப்படின்ற கிளாஸை ஒன்று புதுசாக உருவாக்குறோம். ஸோ இந்த கிளாஸை என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அப்போ இந்த கிளாஸ் என்ன பண்ணிடுது, ஸ்டூடெண்ட் கிளாஸோட டேட்டா அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அதை இந்த அலுமினி கிளாஸால் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத இந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு மூலமா நம்ம சொல்லிடுறோம். அப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸில் என்னென்ன நமக்கு இருக்குது, ரோலு, அதுக்கப்புறம் நேம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். அதே போல் அந்த ஸ்டூடெண்ட்டு கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் செட் டேட்டா, அதுக்கப்புறம் கெட் டேட்டா, இந்த ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம இந்த அலுமினி கிளாஸில் பயன்படுத்திக்க முடியும். சரியா? ஸோ இந்த அலுமினி கிளாஸுக்குன்னு என்ன வேரியபிள் உருவாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் பாஸ்ன்ற ஒரு வேரியபிளை உருவாக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் செட் அலும் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ரோல் நம்பரு, நேமு, இயர் 3 வேல்யூ வாங்கிக்கிறோம். வாங்கிக்கிட்டு திஸ் கீவேர்டை பயன்படுத்தி செட் டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த செட் டேட்டான்ற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, இந்த அலுமினி கிளாஸில் கிடையாது, அது ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்குது.
ஸோ அப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸை நம்ம இந்த கிளாஸோட இன்ஹெரிட் பண்ணிட்டதுனால நம்மளால் அலுமினி கிளாஸ்லேருந்து இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்கிற செட் டேட்டான்ற ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த செட் டேட்டா ஃபங்க்ஷனை வச்சு ரோல் நம்பரையும் நேமையும் அசைன் பண்ணிடுறோம். அதே போல் இந்த கிளாஸில் இருக்கிற இயர் பாஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு இயர்ன்ற மதிப்பை ஸ்டோர் பண்ணிடுறோம். அடுத்து கெட் அலுமினி ஃபங்க்ஷன் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். இதில் அலுமினி டீட்டெயில்ஸ்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன கொடுத்துறோம், ஃபஸ்ட்டு திஸ் கீவேர்டை பயன்படுத்தி கெட் டேட்டா ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ அப்போ கெட் டேட்டா ஃபங்க்ஷன் என்ன செய்யும், நமக்கு ரோல் நம்பரையும் நேமையும் டிஸ்பிளே பண்ணணும். டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து திஸ் கீவேர்டை பயன்படுத்தி இயர் பாஸ், எந்த இயரில் அவங்க பாஸ் ஆனாங்க அப்படின்ற அந்த இயர் பாஸ் டீட்டெயிலையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டிடுறோம். சரியா? ஸோ இதுதான் டிரைவ் பண்ணுறது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் காலில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா STU1 ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா STU1 கொடுத்துருக்குறோம். செகண்ட் ஆப்ஜெக்டை STU2 கொடுத்துருக்கோம். ஸோ STU1 எந்த கிளாஸோட ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா ஸ்டூடெண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். STU2 அலுமினி கிளாஸோட ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ STU1 என்னென்ன ஃபங்க்ஷன் மட்டும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செட்டு டேட்டா, அதே போல் கெட் டேட்டா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா $roll $name, இந்த வேரியபிள்ஸ் தான் ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்கும். அதே அலுமினி கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செட்டு டேட்டா கெட்டு டேட்டா இருக்கும். அதே மாதிரி செட் அலுமினி ALUM, கெட் அலுமினி ALUM இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். அதே போல் $year pass இந்த வேரியபிள் இருக்கும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸை அலுமினி கிளாஸுக்கு நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டுறதுனால ஸ்டூடெண்ட் கிளாஸோட ஃபங்க்ஷன், ஸ்டூடெண்ட் கிளாஸோட வேரியபிள் எல்லாமே சேர்ந்து இந்த அலுமினி கிளாஸுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் 1க்கு பார்த்தோன்னா செட்டு டேட்டா ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணுறோம். ஏன்னா அது STU1ன்றது ஸ்டூடெண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட். அதே STU2 பார்த்தீங்கன்னா அலுமினி கிளாஸோட ஆப்ஜெக்ட். அதில் செட் அலும் ஃபங்க்ஷன் மூலமாக ரோல் நம்பர், நேமு, அதுக்கப்புறம் இயர் மூணுத்தையும் கொடுத்துட்றோம். சரியா? அதே போல் STU1 கெட் டேட்டா ஃபங்க்ஷனை மட்டும்தான் நம்ம கால் பண்ண முடியும். அதே STU2 கெட் அலும் ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயே கெட் டேட்டா ஃபங்க்ஷனை நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கிளாஸை நம்ம சொல்லும்போது பார்த்தோம். ஸோ கெட் அலும் ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், $this பயன்படுத்தி கெட் டேட்டா ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸு. ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெறும் ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட்டு, அதனால் ரோல் நம்பரும் நேமும் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. ரெண்டாவது ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அலுமினி கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட்டு, அதில் ரோல் நம்பரு, நேமு, இயர் ஆஃப் பாசிங் இந்த 3 டீட்டெயிலும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. சரியா? இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்பா. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸை முடிச்சுப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா PHPயில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.